சரிங்களா? பிட்மேன் மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் நேம் தெரியும்னு நெனைக்கிறேன். கான்சனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் பேரு. கான்சனன்ட்ஸ் அப்டின்னா தமிழ்ல என்னன்னா, மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி இங்கிலீஷ்ல வந்து அதாவது தமிழ்ல வந்து 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கோ, அதே மாரி இங்கிலீஷ்லயுமே சரி, மெய்யெழுத்துக்கள் கான்சனன்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அது என்னென்ன, என்னென்ன டைப்ல இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தன கான்சனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. அந்த டேபிள வந்து ஒரு 5 டிவிஷனா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இத நீங்க நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த டிவிஷனான்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ளோடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே. எக்ஸ்ப்ளோடன்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவன்ஸ். இதுவரைக்கும் நான் கூட பார்த்தது கிடையாது இதெல்லாம். தென் நாசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறமா வந்து லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோலசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆஸ்பிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. ஒரு 6 டிவிஷன் 5 டிவிஷன் சொன்னேன். 6 டிவிஷனா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோடன்ஸ்ல எதெல்லாம் எக்ஸ்ப்ளோடன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோடன்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஓகேங்களா? அது என்னன்றத நம்ம பார்க்கலாம். கன்டினியூவன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் ஒரு 8 இருக்கு இல்லையா? அத வந்து கன்டினியூவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நாசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்ட்ரோக் இருக்கு. அதுக்கப்புறம் லிக்விட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 ஸ்ட்ரோக் இருக்கு. அதுக்கப்புறம் கோலசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்ட்ரோக் இருக்கிறது. அப்புறமா ஆஸ்பிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்ட்ரோக் இருக்கிறது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாரி 6 டிவிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அத மனப்பாடம் பண்ணணுமா? அதெல்லாம் அத யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இந்த மாரி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். அத வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாரி சொல்லி தந்திருப்பாங்க உங்களுக்கு. இந்த மாரி ஒண்ணு போட்டுக்கோங்க. ஒண்ணொன்றுமே வந்து இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகே. இத லைட்டா எழுதணும்னா ஒரு ஸ்ட்ரோக் பி அப்படின்னு சொல்லுவோம். இதையே அழுத்தி எழுதணும்னா பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ப்போம். இது வந்து பாருங்க கொஞ்சம் சாய்ச்சு எழுதணும். இது வந்து பெர்பெண்டிகுலரா எழுதுறது. வெர்டிகலா எழுதுறது நெக்ஸ்ட் டி. அதையே அழுத்தி எழுதணும்னா டி. இங்க உங்களுக்கு லைட் டார்க் ரொம்ப தெரியாது. அதனால நான் வந்து 2வது வாட்டி எழுதி காட்டுறேன் அது மேலேயே. சரிங்களா? நீங்க அந்த மாரி எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம்லயே அழுத்தி எழுதிடணும். ஓகேங்களா? அதே மாரி இப்படி போட்டா ஷே. ஓகே. இப்படி போட்டா ஷே. அதே இன்னும் கொஞ்சம் அழுத்தி எழுதுனா ஜே அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. நெக்ஸ்ட் இப்படி எழுதுனா கே. கே சவுண்ட். அதே இன்னும் கொஞ்சம் அழுத்தி எழுதுனா கே சவுண்ட். ஓகே. இத நம்ம வந்து பி, பி இப்படி சொல்லுவோம். ஆனா கரெக்ட்டா புரொனவுன்ஸ் பண்றதுன்னா இந்த மாரி தான் புரொனவுன்ஸ் பண்ணணும். இச்ன்னு சொல்லக்கூடாது. சே சவுண்ட். ஜே சவுண்ட். கே. ஜி சொல்லக்கூடாது. கே. இந்த மாரி சொல்லணும். இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோடன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றது. இது உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு சர்க்கிள போட்டுக்கிட்டு, ஓகே. சர்க்கிள் போட்டுட்டு, அத வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல ஒரு 2 ஸ்ட்ரோக், இதுல ஒரு 2 ஸ்ட்ரோக். அப்புறம் இங்க ஒரு ஸ்ட்ரோக், இதுல ஒரு 2 ஸ்ட்ரோக் இருக்கு. அதே மாரி ஒரு சர்க்கிள போட்டுட்டு, நம்ம ஒரு பிளஸ் போட்டுட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா? இங்க ஒரு ஸ்ட்ரோக், இங்க ஒரு ஸ்ட்ரோக். இங்க 2 ஸ்ட்ரோக், இங்க 2 ஸ்ட்ரோக். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இந்த எக்ஸ் கிராஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அதுலருந்து இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பாயிண்ட். இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இத்து. அதையே அழுத்தி எழுதணும்னா, இத்து. ஓகே. நெக்ஸ்ட் இப்படி எழுதுறது. இந்த சைடுல வந்துருவோம். இது பார்த்தோம் அப்படின்னா, எம். அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து வரும். இது பார்க்கிறப்ப எஸ். அதையே அழுத்தி எழுதணும்னா, இசட் சவுண்ட். நெக்ஸ்ட் கீழ இருக்கிறது பார்த்தோம்னா, என். அதையே அழுத்தி எழுதுனா இங்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இதுல வந்து பார்க்கலாம். ஓகே. இந்த இதுல நம்ம வந்து பார்க்கலாம்.
இங்க பார்க்குறப்ப இங்க ஆரம்பிக்கிறோம் ஸ்டார்ட். இங்க பார்க்குறப்ப இப்படி எழுதுனா எல் சவுண்ட். ஓகே, இப்படி எழுதுனா எல் சவுண்ட். அதே டவுன்வர்டா எழுதணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்ட்ரோக்கு ஆர் சவுண்ட். ஆர் அப்படின்னு சொல்லணும். ரே கிடையாது, ஆர். இப்போ நெக்ஸ்ட் இதுல இப்படி பார்த்தோம்னா எஃப், அதையே அழுத்தி எழுதணும்னா வி. நெக்ஸ்ட் இந்த சைடு இஷ்ஷு, அதையே அழுத்தி எழுதுனா இழு சவுண்ட் மாதிரி. கிட்டத்தட்ட இதுக்கு இந்த அதாவது இந்த இஷ்ஷுக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஸோ இது வந்து இருக்கு. இதுல வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ், அதாவது இது, அப்புறமா அதையே அழுத்தி எழுதுனா, அப்புறம் இது, அப்புறம் இதையே அழுத்தி எழுதுனா, அப்புறம் இது, அப்புறம் அதையே அழுத்தி எழுதுனா, அப்புறம் இது, அப்புறமா இதையே அழுத்தி எழுதுனா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த எம்மு, என்னு, இங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் புக்ல இருக்கும். டேபிள் ஆஃப் தி கான்சனன்ட்ஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த லிக்விட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? இந்த எல்லு, அப்புறமா இந்த டவுன்வர்ட் ஆர், அதுக்கப்புறமா இந்த ரே, இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜஸ்ட். அப்புறம் கோலசன்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும் மீனிங்ல. என்ன அப்படின்னா இப்படி எழுதுனா அது வந்து வே சவுண்ட். ஓகே, இது ரே சவுண்ட், இது வே சவுண்ட், இது வந்து ஏ சவுண்ட், அந்த யா சவுண்ட். ரே, வே, யா அந்த மாதிரியான சவுண்ட். இதுல இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க ஆஸ்பிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா இந்த 9 இருக்குங்க இல்லையா, கொஞ்சம் சாட்சி எழுதணும். அதே மாதிரி இத கொஞ்சம் எப்படி சாட்சி எழுதணும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹே சவுண்ட், ஹெச் சவுண்ட், ஆஸ்பிரேட்ஸ், ஆஸ்பிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் மொத்தமா இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ். மொத்தம் எத்தனை ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 26 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிறது. ஓகே, அதாவது பேசிக் கான்சனன்ட்ஸ் 26 ஸ்ட்ரோக்ஸ். எத்தனை சவுண்ட் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 24 சவுண்ட். மைண்ட்ல வச்சுக்கோங்க. 26 ஸ்ட்ரோக்கு, 24 சவுண்ட். ஆருக்கும் அந்த ஹேக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கு. இதுக்கு 2 பேரு, இதுக்கு 2 பேரு. மீதி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்ஸ். ஒரு சவுண்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக்ஸ். ராஜகோபாலன் சார் அவரோட வீடியோல சொல்லியிருப்பாரு. 26 ஸ்ட்ரோக்ஸ், 26 எழுத்து வச்சு இங்கிலீஷ் படிச்சு பெரிய ஆள் ஆகிறவங்க இருக்காங்க. தென் இந்த 26 ஸ்ட்ரோக்ஸ படிச்சு பெரிய ஆள் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மீனிங்ல உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாரு. அதை நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இதுதாங்க இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. லைட் டார்க் தான் பேர். சரிங்களா? லைட் டார்க் தான் வந்து ஒன்னொன்னுக்கும் வந்து பேர். இப்போ பிக்கு பேரு பி ஸ்டோக், டிக்கு பேரு டி ஸ்டோக், இந்த மாதிரி. ஓகேங்களா? இம்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர், இன்னும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க புக்ல. நீங்க அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? தென் ஒரு ஸ்ட்ரோக்குமே ஒரு சைஸ்ல எழுதணுங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சைஸ்ல எழுதணும் அப்படின்னு பாக்குறப்ப 1/6 of an inch long. ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. ஒரு சைஸ் இருக்கு. 1/6 of inch அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு இன்ச்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு 4 சென்டிமீட்டர் சம்திங், 2 சென்டிமீட்டரோ 3 சென்டிமீட்டரோ சம்திங் இருக்கும். ஓகே, ஒரு இன்ச்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதுல 1/6 of inch வந்து எழுதணும். ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம குட்டியா எழுதுனா அது ஒரு மீனிங், டபுள் பண்ணி எழுதுனா அது ஒரு மீனிங், அப்படி அது ஒரு கான்செப்ட்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஸோ அப்ப நார்மல் சைஸ்ல எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி வந்து எழுதணும். சரிங்களா? இது ஒன்று உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மோஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் பண்றது எதுல மிஸ்டேக்ஸ் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இச்சு சவுண்டு, சே சவுண்ட் எழுதுறதும் ரே சவுண்ட் எழுதுறதும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்ட்ரோக்ஸ் எழுதி பார்க்கறப்பவே விச்னு எடுப்போம், விச்ச வந்து ஆர்ன்னு எடுப்போம், இல்லைன்னா அவர்னு எடுப்போம். இந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இதுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா இச்சு எப்படி எழுதணும்னா வெர்டிகலா, அதாவது பர்பெண்டிகுலருக்கு 30 டிகிரி. இதுதான் வந்து பர்பெண்டிகுலர் சொல்லுவாங்க. தமிழ்ல செங்குத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் 90 டிகிரி.
ஓகே, இதுல இருந்து ஒரு 30 டிகிரி ஆங்கிள்ல எழுதணும். டிகிரி போறதுக்கு பர்சன்டேஜ் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, 30 டிகிரி ஆங்கிள் எழுதுனா அது வந்து சே. அதுவே இது ஹாரிசான்டல் லைன். ஓகே, இதுக்கு 30 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரே. நான் சொல்றது புரியுதுங்களா? இது ஹாரிசான்டல் லைன். இதுக்கு 30 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரே. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரே ஸ்ட்ரோக்கும் சே ஸ்ட்ரோக்கும் எப்படி நீங்க வந்து டிஃபரன்ஸ் காட்டுவீங்க எழுதுறதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்ப பர்பெண்டிகுலரா இருக்கிறதுக்கு 30 டிகிரி வந்து வச்சு எழுதணும் அப்படின்னா அது வந்து சே. ஹாரிசான்டலுக்கு வந்து 30 டிகிரி வச்சு எழுதுனீங்கன்னா அது வந்து ரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் இங்கிலீஷ்லயே எழுதுங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சா போதுமே தவிர கரெக்டான ஸ்கூல் புக் கிடையாது. லாலாம் இந்த வார்த்தையில தான் எழுதணும் அப்படின்ற மாரி எல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்படி எழுதுனீங்கன்னா சந்தோஷம். இல்ல அப்படின்னா இந்த லெவல்ல நீங்க வந்து எழுதுனீங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இவ்வளவு தான் இருக்கிறது கன்டென்ட். ஓகே. இன்னும் எதுனா விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. நான் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு சொல்லி தர மாரி சொல்லி தரல. ஃப்ரெஷருக்கு சொல்லி தரது அது வேற மாரி இருக்கும். ஒரு சாப்டரே வந்து பார்த்தீங்கன்னா நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னும். உங்களுக்கு ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் 2 நம்ம வந்து போலாம். சாப்டர் 2 ஓட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வவல்ஸ். ஓகே. மொத்தம் எத்தனை வவல் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம்? 12 இருக்கு. 12 இருக்கு. ஓகே. ஆ, அதுவே ஒரு மாரி ஆ, அப்புறம் ஆ, அப்புறம் அதிலே இன்னொரு வேரியன்ட் ஆ அப்படின்ற மாரி நான் தமிழ்லயே எழுதிருவேன். அப்புறமா ஏ, ஏ, ஓ, ஓ. அப்புறமா இ, ஈ, உ, உ. ஓகே. இதுதான் இருக்கிற வவல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல் இருக்குங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வவல். ஓகே. இது பிளேஸ்ன்னு வச்சுக்குவோம். பிளேஸ் அண்ட் பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல வந்து ஆ, ஆ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஏ, ஓ, ஏ, ஓ. இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிளேஸ், செகண்ட் பொசிஷன். இ, ஈ, உ, உ. இது வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பிளேஸ், தேர்ட் பொசிஷன். பிளேஸ் உங்களுக்கு தெரியும். பொசிஷன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ன்றது அபவ் தி லைன். செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் தி லைன். தேர்ட் பிளேஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த்ரூ தி லைன். இந்த 3 தான் இருக்கிறது. ஓகே. இதிலேயே வந்து லைட், டார்க் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ற மாரி இருக்கும். அதாவது டாட், டேஷ். இதிலேயே லைட், ஹெவி. கரெக்ட்டுங்களா? லைட், ஹெவி. இப்படி வந்து சொல்ற மாரி வந்து இருக்கும். ஹெவி டாட், ஹெவி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இங்க முன்னாடி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லைட் டாட் வைக்கணும். இதெல்லாம் குறில் சவுண்ட். இந்த இதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட் டேஷ். இவங்க 2 பேர் குறில். ஓகே. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி டாட் வைக்கணும். கொஞ்சம் அழுத்தி வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, ஹெவி டேஷ் வைக்கணும். இவங்க 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெடில். குறில், நெடில். நெடிலுக்கு எல்லாமே ஹெவியா வந்து வைக்கணும். குறிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட். ஓகேங்களா? அதிலுமே ஆ, ஏ, ஓக்கு டாட். தென் அதிலே இன்னொரு ஆ வேரியன்ட். அது நம்ம மோஸ்ட்லி கண்டுபிடிக்க மாட்டோம். தேவை கிடையாது நமக்கு. அந்த அளவு நம்ம புரொனவுன்ஸ் பண்றது கிடையாது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓ, உ இது வந்து நம்மளுக்கு அப்புறமா தெரியும். அதனால வந்து அதுக்கு லைட், டேஷ். ஓகே. இதுதான் வந்து இருக்க போறது. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரோக்குக்குமே இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்குக்கு இது வந்து ப்ரெசீடிங் வவல் சொல்லுவாங்க. இது பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். அதே மாரி ஒரு கர்வ்டு ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்குக்கு இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? அதே மாரி ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ்க்கு கேக்கு மேல பிஃபோர், கீழ ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாரி ஒரு ஹாரிசான்டல் கர்வ்டு ஸ்ட்ரோக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல பிஃபோர், கீழ வந்து ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். அதாவது ப்ரொசீடிங், ஃபாலோயிங் வவல் சொல்லிட்டு வரும்.
உங்களுடைய புக்ல இப்படி கொடுத்துருப்பாங்க. ப்ரிசீடிங், ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வவல் சாப்டர் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ்ல இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது செகண்ட் பிளேஸ். அதாவது இது சொல்றேன். வவல் வைக்கிறதுக்கு. இது தேர்ட் பிளேஸ். அதே மாதிரி ஒரு கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோமோ, இங்க மேல எழுதுறோம்னா அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நடுவுல இருக்கிறது செகண்ட். எங்க முடிக்கிறோமோ அது தேர்ட். இப்ப நம்ம வந்து இப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். மோஸ்ட்லி நம்ம மேல இருந்து கீழ இல்லனா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். ரொம்ப ரேர் கீழ இருந்து மேல எழுதுறது. ஓகே. சோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? 1 2 3 1 2 3 எதுன்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி. ஓகேங்களா? இப்ப ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட் பிரிச்சு போட்டுறணும். அதுல என்ன சவுண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத பிரிச்சு போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெரிய வார்த்தை வச்சு நான் முடிச்சிடுறேன். இப்ப அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இத வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? அகாடமி. அகாடமி. இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணா கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து மாத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அந்த மாதிரி எழுதினா போதும். ஆனா கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா அகாடெமி. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொனவுன்ஸ் வந்து பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல இத அப்படியே பிரிச்சிடணும். அ, இக்கு, ஆ, இட்டு, ஏ, இம்மு, இ. இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிறோம்னா, பிரிச்சிரணும் அந்த வார்த்தைய. இந்த வார்த்தையில ஓகே. இந்த வார்த்தையில ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வவ்வல் கேக்குதோ, அத பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் எழுதணும். அத அப்படியே தொடர்ச்சியா அடுத்தடுத்த கான்சனன்ட்ட அது கூட ஜாயின் பண்ணி எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவ்வல்ன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையில நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவ்வல் எது கேக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? ஆ. ஏ கிடையாது. ஆ. ஏன்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல சொல்லணும். ஆ சவுண்ட். ஓகே. ஆ சவுண்ட். இப்ப ஆ சவுண்ட் நம்மளுக்கு எங்க கேக்குது? எந்த எந்த பொசிஷன்ல எழுதணும்? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எழுதணும். ஓகேங்களா? அப்ப ஆவ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதுறது கிடையாது. அந்த காவ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். கா, அப்புறமா மத்த வவ்வல்லாம் வந்து விட்டுறலாம். அத வச்சுலாம் நம்மளுக்கு வந்து இது வந்து இப்போதைக்கு தேவை கிடையாது. ஓகே. ஆ, கா எழுதியாச்சு, டா எழுதியாச்சு, மீ எழுதியாச்சு. ஸோ இப்போ வவ்வல நம்ம வந்து மார்க் பண்ணணும். இக்குக்கு முன்னாடி ஆ இருக்கிறது. ஸோ காக்கு முன்னாடி அந்த கே சவுண்டுக்கு முன்னாடினா மேல. ஓகேங்களா? அதுக்கப்புறமா கே சவுண்டுக்கு அப்புறமா ஆ இருக்கு. அப்ப இங்க. அப்புறமா இட்டு சவுண்டுக்கு அப்புறமா ஏ வவ்வல் இருக்கு. ஏன்றது செகண்ட் பிளேஸ். அப்புறம் இம்முக்கு அடுத்துனா இங்க தேர்ட் பிளேஸ்ல. ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு சவுண்ட நம்ம வந்து எழுதணும். இதுவே எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இத நம்ம அப்படியே பிரிச்சுக்கணும். எர்த். ஏ, இர்ரு, இத்து. இதுதான் வந்து இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ. அப்ப ஏன்றது செகண்ட் பொசிஷன். அப்ப இர்ரையும், இத்தையும் நம்ம வந்து எழுதணும். அப்ப இர்ரு, இத்து செகண்ட் பொசிஷன்ல. இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணணும். புரியுதுங்களா? இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, வவல் சாப்டர் வந்து இருக்கு. இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு இவ்வளவுதான். ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு வார்த்தைய வந்து எழுதணும் அப்படின்ற பட்சத்துல, அந்த வார்த்தையில வர அந்த ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவ்வல வச்சு தான் நம்ம வந்து எழுதணும். பொசிஷன் மேல உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு. இதுல எதனா டவுட் இருக்கா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாரி இருக்கா? இல்ல இந்த வேகம் ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சீனியர் போற ஸ்டூடண்ட் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த வேகம் ஓகே தானே? ஏன்னா பிகினருக்கு எடுக்கிற மாரி எடுக்கல. பிகினருக்குனா பொறுமையா சொல்லணும். ஒண்ணொண்ணா. நம்ம இதுல வந்து ஒரு 2 வருஷம் மேல ஊறியாச்சு. அதனால இந்த வேகத்துல போனா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் இப்ப 3வது சாப்டர்ன்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப ஓகே. சாப்டர் 3ன்னு பார்க்கிறப்ப இன்டர்வீனிங் வவ்வல். இந்த சாப்டரே எதுக்காக இவங்க வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எழுதுறப்ப நமக்கே சில இடத்துல கன்ஃப்யூஷன் வந்து வரும். என்ன கன்ஃப்யூஷன் வரும் அப்படின்னா, இப்போ காட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள். காட். கா இட். அப்ப இக்கு அதாவது இக்கு, ஆ, இட்.
இப்ப இந்த காவ வந்து இதுல வர ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவல் பார்க்கிறப்ப ஆ தான். ஸோ ஆ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதணும். இக்கையும், இட்டையும் சேர்த்தா அதான் இக்கையும், இட்டையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சேர்ந்தா மாரி இப்படி எழுதிடணும். ஓகேங்களா? இந்த இக்குக்கு அப்புறமா ஆ இருக்கு. அதனால வந்து இந்த வவல் வச்சாச்சு. காட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே கெட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. கெட் அப்படின்னு வருது. இக்கு கூட்டல், ஏ கூட்டல், இட். இப்போ இதுல வர ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவல்ன்னு பார்க்கிறப்ப அந்த ஏ சவுண்ட். ஏன்னா செகண்ட் பொசிஷன்ல நம்ம வந்து எழுதணும். செகண்ட் பிளேஸ்ல எழுதணும். இப்படி எழுதலாமா? அப்படின்னா, இப்படி எழுதக்கூடாது. கரெக்ட்டுங்களா? எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும். இப்படி ஆன் தி லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறுத்திறணும். கெட் அப்படின்னா. இதுவே கீட் அப்படின்னு இல்லன்னா கிட்ன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோ. இது எல்லாமே ஒரே மாரி வரதால சவுண்டிங்ல இந்த மாரி எழுதுறேன். இங்கிலீஷ பார்க்காதீங்க. தமிழ்ல அந்த சவுண்ட் மட்டும் பாருங்க. கிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இக்கு, இ, இட். இதையுமே இப்படியே எழுதுற மாரி ஆகும் இல்லையா? அதாவது ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ்க்கு வந்து 2ண்ட் பொசிஷனோ, 3 பொசிஷனோ ஒரே இதுல தான் எழுதணும். இப்ப எம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னா இப்படி எழுதுவோம். எம்மு, இன்னு, கே, கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதுவோம். 2ண்ட் பொசிஷன் அப்படின்னா ஆன் தி லைன்ல எழுதணும். இப்படி எழுதுவோம். த்ரூ தி லைன்ல இந்த எம் எல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? இது இது கூட ஓகே. ஓரளவு ஏதோ தெரியிற மாரி எழுதலாம். இதெல்லாம் எப்படி எழுதுறது? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரே இருக்கிறது. ஓகே. ஸோ, அதுல டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ் வரப்ப, ஓகே. 2ண்ட் கான்சோனன்ட்ட பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க 2ண்ட் கான்சோனன்ட்ட கரெக்ட்டா பொசிஷன் பண்ணிறணும். புரியுதுங்களா? 2ண்ட் கான்சோனன்ட்ட கரெக்ட்டா பொசிஷன் பண்ணிறணும். அப்ப இந்த இடத்துல இட் இருக்கு இல்லையா? இது வந்து த்ரூ தி லைன்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற வவ்வல் என்ன? இ. அத த்ரூ தி லைன்ல வரா மாரி என்ன பண்ணிடணும்னா, இப்படி வந்து எழுதிறணும். அப்பதான் வவ்வலையுமே மார்க் பண்ண முடியும். ஓகே. இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா, வவ்வல் இன்னும் வந்து இது கூட ஓகே. ஓரளவு இப்படி இப்படி வச்சுட்டு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, கண்டுபிடிக்கலான்ற மாரி. ஆனா, இன்னும் போக போக அந்த வவ்வல் வைக்கிறதுமே நம்மளுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும். அதாவது கன்ஃப்யூஷன கிளியர் பண்றதுக்கு தான் இந்த சாப்டரே வந்து இருக்கிறது. 2ண்ட் சாப்டரே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும் எல்லா கான்செப்ட்டுமே. ஆனா, இதுக்கு இது ஏன் தனியா இந்த மாரி இருக்குன்னு பார்க்கிறப்ப, ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் வந்து வரும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இப்ப கில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கில் இப்படி எழுதுறோம். இக்கு, இ, இல்லு. இப்போ இக்குக்கு 3வது பிளேஸ்ல இக்குக்கு அப்புறமா ஆஃப்டர் இக்கு 3வது பிளேஸ்ல என்ன பண்ணா ஈய மென்ஷன் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல இக்குக்கு 3வது பிளேஸ் எது? இது 1, இது 2, இது 3. கரெக்ட்டுங்களா? இது 1, இது 2, இது 3. அப்ப நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு லாஜிக் என்னன்னா, இப்படி இருந்து போனாலும் நம்மளுக்கு லாஜிக் கரெக்ட்டா வரணும். இப்படி ரிவர்ஸ்ல வந்து பார்த்தாலும் நம்மளுக்கு லாஜிக் கரெக்ட்டா வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி போனாலும் லாஜிக் கரெக்ட்டா வரணும். இப்படி போனாலும் லாஜிக் கரெக்ட்டா வரணும். இப்ப இல்லுக்கு முன்னாடி இல்லுக்கு முன்னாடி 3வது பொசிஷன்ல எழுதணும். கரெக்ட்டுங்களா? இங்க வந்து பாருங்க. இல்லுக்குன்னா இது கேக்கு 1, 2, 3. இல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஓகே. இல்லுக்கு முன்னாடி 3 பொசிஷன்னா இங்க வருது. கேக்கு முன்னாடி 3 பொசிஷன்னா இங்க வருது. புரியுதுங்களா? ஸோ, நம்ப இந்த இடத்துல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இக்குக்கு அப்புறமா 3வது பிளேஸ்லயும் அந்த லாஜிக்கும் கரெக்ட்டா வருது. எல்லுக்கு முன்னாடி 3வது பிளேஸ்னாலும் கரெக்ட்டா வருது. நான் சொல்றது புரியுதுங்களா பாருங்க? அதனால தான் இந்த இடத்துல இந்த இடத்துல மார்க் பண்ணா வைக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். கன்ஃப்யூஷனும் வரும். இந்த கன்ஃப்யூஷன எடுக்கிறதுக்கும் சரி, ஓகே. லாஜிக் கரெக்ட்டா உட்கார்றதுக்கும் சரி, இந்த மாரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப டிம்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது ஈஸியா இன்னும் புரியும்னு நெனைக்கிறேன். டிம். இட்டு கூட்டல், ஈ கூட்டல், இம். ஓகே. இப்பு கூட்டல், இட்டு கூட்டல், ஈ கூட்டல். இப்போ டிம்ன்னா நான் நார்மலா இந்த இந்த வரிசையில நான் வந்து போறேன். இங்க வைக்கிறேன். இங்க தானே வைக்கணும் ஆக்சுவலா. இட்டுக்கு அப்புறமா இங்க வைக்கணும் புள்ளி. நார்மலா வந்து எதுவுமே தெரியாதவங்க யோசிக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து வைக்கணும். இந்த சாப்டர் பார்க்காதவங்க. ஆனா இங்க வச்சா, இம்முக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆ மாரி படிக்கிறது சான்ஸ் இருக்குல்ல, இங்கருந்து வரப்ப. இம்முக்கு முன்னாடி ஆ மாரி வருது இல்லையா? ஸோ அதனால தான்
இந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. இந்த இடத்துல வச்சுனா டிக்கும் 3வது பொசிஷன், இம்முக்கும் 3வது பொசிஷன். ஸோ அதனால வந்து நடுவுல வருது இந்த 3rd பிளேஸ் வவல் மட்டும். ஓகே. இது எல்லா வவலுக்குமே வராது. 3rd பிளேஸ் வவலுக்கு மட்டும். இந்த கன்ஃப்யூஷன கிளியர் பண்றதுக்காக. அதாவது ஈ சவுண்டு, ஊ சவுண்டு, ஊ சவுண்டு. இதெல்லாம் வந்து இந்த ஜாயினிங் ஸ்ட்ரோக்ஸ்ல வரப்ப லாஸ்ட்டா இருக்குங்க இல்லையா? எங்க வவல் வச்சா கன்வீனியன்ட்டா இருக்குமோ, அந்த இடத்துல நம்ம வந்து வவல் வைப்போம். மோஸ்ட்லி 2ஆ இருந்துச்சுன்னா 2வது எழுதுல நம்ம வந்து வைப்போம். ஓகே. இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து குடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து சாப்டர் 2. சாப்டர் 3 இன்னும் 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஏன் வந்து இந்த மாரி வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டா கேட்கலாம். ஓகே. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவலா இருந்துச்சுன்னா, அபவ் தி லைன்ல எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து தெரியும். இதே பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துட்டது. செகண்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவல் செகண்ட் பிளேஸ் வவலா இருந்துச்சுன்னா, செகண்ட் பொசிஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவல் 3rd பிளேஸ் வவலா இருந்துச்சுன்னா, துருதி லைன்ல எழுதணும். இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது தான் மேல. திரும்பியும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த எழுதுறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். கன்ஃப்யூஷன அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இந்த மாரி வந்து எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது புக்ல உங்களுக்கு வந்து இப்படிலாம் குடுத்திருப்பாங்க. ஓகே. இந்த மாரி இருந்துச்சுன்னா 1, 2, 3 இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்ப டிக் அப்படின்னா 1, 2, 3. இப்ப ரீப் அப்படின்னா 1, 2 இந்த இடத்துல வேண்டாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி மீக் அப்படின்னா 1, 2, 3 இங்க வேண்டாம். 3 இங்க மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி அ கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. இல்ல ஆக்சுவலா நான் சும்மா எழுதுறேன். ஓகே. 1, 2, 3 இங்க வராது. இங்க வரும். ஸோ இதுதான் வந்து குடுத்திருப்பாங்க. கிரின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல. சரிங்களா? ஸோ இது சாப்டர் 3. சாப்டர் 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிராமலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிராமலாக்ஸ் அப்படின்னா ஃப்ரீக்வென்ட்டா வர வார்த்தைகள சிங்கிள் சைன்ல எழுதுறதுக்கு நாம யூஸ் பண்ற ஷார்ட் ஹேண்ட்ல நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் தான் கிராமலாக்ஸ். ஓகே. அத கான்சனன்ட்ஸ பேஸ் பண்ணி மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து வரும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து எழுதணும். ஓகேங்களா? அதே மாரி பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷன்னா ஃபுல் ஸ்டாப் மார்க் பண்றதுக்கு எக்ஸ். பேராகிராஃப் பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி. அதுக்கப்புறமா எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆச்சரியக்குறி, கொஸ்டின் மார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி. அதே மாரி ஒரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டலா இருக்கணும். கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 2 கோடு போடணும். இப்ப நீங்க டிக்டேஷன் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு வந்து எதனா மந்த் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மே மாசம் அப்படின்னா, இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஆக்சுவலா. ஆனா நம்ம இந்த அளவுலாம் பண்றது கிடையாது. பேராகிராஃப் பிரிக்கிறதுனா எப்படி? மந்த் வந்துச்சுன்னா எப்படி? அப்படின்னு சொல்லிலாம் பிரிக்கிறது கிடையாது. நேமோ ஏதாவது நேம் என்ன நேமானா இருக்கலாம். ஆனா இந்த மாரி மார்க் பண்ணணும். நம்ம வந்து இப்படி இப்படி எழுதியிருக்கோமே, ஓகே. டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றப்ப இது வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு எங்க ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறதுக்கே டைம் கிடையாது. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கே டைம் கிடையாது. ஸோ அந்த மாரி இருக்கிறது. சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பங்க்சுவேஷன். ஓகே. 3 சாப்டர் பார்த்திருக்கோம். 4வது சாப்டர் போலாமா? கடமைக்கு எடுக்கிற மாரி இல்லல்ல. உங்களுக்கு புரியுதுல்ல? இல்லன்னா மெல்லமா போலாம். உங்களுக்கு உங்களுக்கு புரியுது இல்லையா? புரிஞ்சதுன்னா ஓகே. நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஆல்ரெடி நீங்க பார்த்தது. அதனால தான் கொஞ்சம் கட கட கடன்னு போறது. சரிங்களா? இப்ப சாப்டர் 4. சாப்டர் 4ல வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல ஓகே. கான்சனன்ட்ஸ் பார்க்கறப்ப ஒரு ஒரே சவுண்டுக்கு 2 ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். எது எதுக்கு? இங்க பாருங்க. ரேக்கும் சரி, ஹே சவுண்டுக்கும் சரி. ஆர்க்கும், ஹெச்சுக்கும். அங்கேயே என்னடா இது 2 இருக்கு. எங்கெங்கலாம் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, தனியா ஒரு சாப்டர்ல பார்ப்போம் நம்ம சொல்லியிருப்போம். அதுதான். ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ஃபார் ஆர் அண்ட் ஹெச். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதுல ஹெச் கூட ரொம்ப ஈஸி. ஆர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 2 ஆர் இருக்கிறது. ஒண்ணு வந்து ஆர். இத வந்து நம்ம ஆர்ன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே ரே அப்படின்னு சொல்லியே பழகிருங்க. ரே ஸ்ட்ரோக் இல்லன்னா அப்வர்ட் ஆர். இத டவுன்வர்ட் ஆர்ன்னு சொல்லுவாங்க. இத அப்வர்ட் ஆர்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ரேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆர் எங்க யூஸ் பண்றது? இந்த ஆர் எங்க யூஸ் பண்றது? அப்படின்றது ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம் தான். இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேர்ட் இருக்கு. அந்த வேர்டு வவ்வல்ல ஸ்டார்ட் ஆச்சு.
ஃபர்ஸ்ட்டே வந்து வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகுது இனிஷியலாவே அப்டின்னா, கண்ண மூடிக்கிட்டு நம்ம இந்த ஆர் யூஸ் பண்ணிக்கணும். டவுனோட ஆர். ஓகேங்களா? இதுவே ஒரு வார்த்தை எடுத்த உடனே ஆர் சவுண்ட்ல ஆரம்பிக்குது அப்டின்ற பட்சத்துல, நம்ம வந்து இந்த ஆர் யூஸ் பண்ணிரணும். வவ்வல்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா டவுனோட ஆர். வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகல அப்டின்ற பட்சத்துல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, வவ்வல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த ஆர். வவ்வல் வரல ஸ்டார்ட்டிங்ல நான் வந்து சொல்றேன். இனிஷியலா. வவ்வல் வரல அப்டின்ற பட்சத்துல இந்த ஆர். புரியுதுங்களா? அதே மாரி ஒரு வார்த்தை எண்டிங்ல, ஃபைனலா வவ்வல்ல முடியல அப்டின்னா இந்த ஆர். ஒரு வார்த்தை வவ்வல்ல முடியலன்னா இந்த ஆர். வவ்வல்ல முடியுது ஒரு வார்த்தை அப்டின்னா இந்த ஆர். ஓகே. வவ்வல வச்சு நம்ம வந்து இந்த இந்த கான்செப்ட் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல வவ்வல்லாம் வைக்காம இருப்போம். ஸோ டவுனோட ஆர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த வவ்வல் வராத வவ்வல் எண்டிங்ல டவுனோட ஆர் போட்டுட்டு இருந்தோம் அப்டின்னா, வவ்வல் வராத வார்த்தை. அப்போட ஆர் போட்டுட்டு இருந்தா, வவ்வல் வர வார்த்தை அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே. இப்ப ஒரு 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கே வந்து புரிஞ்சிரும். இப்ப சும்மா ஒரு வார்த்தை எழுதுறேன். டாரி அப்டின்னு ஒரு வார்த்தை எழுதுறேன். ஓகே. டாரி. இந்த வார்த்தை எல்லாமே விட்டுருங்க. லாஸ்ட்ட மட்டும் பாருங்க. டாரி. வவ்வல்ல முடியுது. இத நம்ம வந்து 2 விதமா நம்ம வந்து நார்மலா யோசிச்சோம்னா, இப்படியும் எழுதலாம். ஆர் சவுண்ட். இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்திருக்கோம். ஒரு வார்த்தை வவ்வல்ல முடியுது அப்படின்னா, இது எழுதணுமா? இல்ல இது எழுதணுமா? 2வது இருக்கிறது தான் எழுதணும். இதுவே இதே வார்த்தை டேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இப்படி எழுதணுமா? இல்ல இப்படி எழுதணுமான்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப, இப்படி தான் எழுதணும். டேர்ன்றது. ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட். இது எண்டிங்ல நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். இதே இனிஷியலா வந்து பார்க்கிறப்ப, ஓர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓர் சரிங்களா? ஓர். இது வந்து பாருங்க, ஓல ஆரம்பிக்குது. அதனால நம்ம வந்து எப்படி எழுதணும்? இப்படி தான் எழுதணும். இந்த மாரி எழுதக்கூடாது. ஓகே. இந்த மாரி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, எழுதக்கூடாது. இனிஷியலா. சரிங்களா? ரொம்ப ரேர் கேஸ். எதனா ஒரு சில இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதுறதுக்கு வாட்டமா இருக்கணும் அப்படின்றதுக்காக, சில ரூல வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எர்த் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். பேச்சுக்கு சொல்றேன். எர்த்ன்னு எழுதணும். ஓகே. ஏ இர்ரு இத்து. நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்டார்ட்டிங்ல வவ்வல் வந்துச்சுனாலே டவுனோட ஆர் போட சொன்னீங்க. அப்புறம் இத்து. இது எதுனா நல்லா இருக்கா பாருங்க எழுதுறதுக்கு. கன்வீனியன்ட்டா இருக்கா? எழுதுறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்காக நம்ம அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா எழுதணும். இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே. எங்க வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ஃபார் ஆர்ல எங்க வந்து இனிஷியலா வவ்வல் வந்துச்சு அப்படின்னா, அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் குடுத்து, இந்த வார்த்தையில எழுதுறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம வந்து இந்த இது யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி, இப்போ ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ட்டோம். ஓகே. ரூம். இர்ரு, உ, இம். ஸ்டார்ட்டிங்ல வந்து ஆர்லயே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அந்த வார்த்தை நம்ம வந்து எப்படி எழுதணும்? மேல தான் எழுதணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். கரெக்ட்டுங்களா? மேல ரூல்ஸ் பிரகாரம். ஆனா, இங்க அப்படி எழுதணும்னா எப்படி இருக்கு பாருங்க. எழுதுறது வாட்டம் வருதா பாருங்க. எழுதுறது வாட்டமா இருக்கா? இருக்காது. அதனால எழுதுறது கன்வீனியன்ட்டா இருக்கணுன்றதுக்காக, எங்கெல்லாம் வந்து ஆர் சவுண்டுக்கு அப்புறமா இமிடியேட்டா எம் வருதோ, ஓகே. எங்கெல்லாம் எம் வருதோ, நம்ம அங்க டவுனோட ஆர் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா எழுதணும். எக்ஸாம்பிள். இந்த 2 வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எர்த்து, ரூம். ஓகேங்களா? இப்ப ஆர்ல உங்களுக்கு கான்செப்ட்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வவ்வல் வச்சு தான். ஓகே. வவ்வல். இனிஷியலா, எண்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இனிஷியல், ஃபைனல்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இனிஷியலா வவ்வல் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஆர் யூஸ் பண்ணணும். வவ்வல் வரலன்னா, இந்த ஆர் யூஸ் பண்ணணும். ஃபைனலா வவ்வல் வந்துச்சுன்னா, இந்த ஆர் யூஸ் பண்ணணும். வவ்வல் வரலன்னா, இந்த ஆர் யூஸ் பண்ணணும். முடிக்கிற இடத்துல. இது வந்து ஆர்க்காக. ரைட்டா? இதுல எதனா டவுட் இருக்கா? டவுட் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஹெச்.
ஹெச் வந்து 2 ஹெச் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ஹெச், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச். கரெக்ட்டுங்களா? இந்த ஒரு ஹெச் இருக்கு, இந்த ஒரு ஹெச் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம ஃபாலோ பண்ற எச் எதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கீழ இருந்து மேல போறது தான். ஓகேங்களா? கீழ இருந்து மேல போறது. இது வந்து அப்வர்ட்ன்னு சொல்லுவாங்க. மேல் நோக்கி இருக்கிற ஹெச், அப்வர்ட் ஹெச்ன்னு சொல்லுவாங்க. கீழ இருந்து மேல. இத தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். எந்த வார்த்தையா இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது இதுதான். ஆனா, எங்கெல்லாம் ஹெச் தனியா இருக்கோ, ஓகே. எங்கெல்லாம் தனியா வருதோ, ஹெச் சவுண்ட் மட்டும். ஓகே. ஹி அந்த மாரி வந்துச்சுன்னா, இல்ல அப்டின்னா, எங்கெல்லாம் ஹெச் சவுண்ட் கூட உங்களுக்கு கேவோ இல்லன்னா கே சவுண்டோ, ஓகே. கேவோ இல்லன்னா கே சவுண்டோ சேர்ந்து எங்கெல்லாம் வருகிறதோ, அங்கெல்லாம் நீங்க இந்த எச் யூஸ் பண்ணுவீங்க. எழுதுறதுக்கு வாட்டமா இருக்கணும் அப்டின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹி அப்டின்னா, நம்ம இப்டி தான் எழுதுவோம். இப்டி நம்ம மோஸ்ட்லி ஹின்னு எழுத மாட்டோம். ஏன்னா, இது ரூல் பிரகாரம் இப்டி தான் இருக்கிறது. ஓகே. அதே மாரி இப்ப ஹேக் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹேக் அப்டின்னா, நம்ம இந்த மாரி எழுத மாட்டோம். எழுதுறது வாட்டமா இருக்காது. ஃபாஸ்ட்டா இருக்காது. இப்டி எழுதுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். புரியுதுங்களா? அதனால எங்கெல்லாம் ஹெச் வருதோ, தனியாவோ இல்லன்னா கே சவுண்டுக்கோ இல்லன்னா கே சவுண்டுக்கோ, கே சவுண்டுக்கு எங்கெல்லாம் வருதோ இத யூஸ் பண்ணணும். ஆனா மோஸ்ட்லி நம்ம வந்து அப்வர்ட் கீழ இருந்து மேல போறது அப்வர்ட் மேல் நோக்கி மைண்ட்ல வச்சுக்கோங்க. சில பேர் இது அப்வர்ட்ன்னு நெனச்சுக்குவாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கிடையாது. எத நோக்கி போது. இது டவுன்வர்ட். சரிங்களா? எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்வர்ட், டவுன்வர்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நீங்க இந்த மாரி எக்ஸாம்பிள் வச்சு என்ன பண்ணணும்? எழுதணும். மோஸ்ட்லி நம்ம வந்து அப்வர்ட் தான் எழுதுவோம். இதுதான் அப்வர்ட். எங்கெங்கெல்லாம் தனியா வருகிறதோ, இல்லன்னா இந்த கே சவுண்டையோ இல்லன்னா கே சவுண்டையோ ஃபாலோ பண்ணி ஹெச் வந்துச்சுன்னா, நம்ம டவுன்வர்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிராமலாக் இருக்கிறது. அத நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சாப்டர் 3ல ஒரு கிராமலாக்ஸ் இருக்கு. சாப்டர் 4ல கிராமலாக்ஸ் இருக்கிறது. சரிங்களா? இந்த சாப்டர்ல எதனா டவுட் இருக்கிறதா? நீங்க ஒரு வாட்டி வீட்ல பார்க்கணுங்க. பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். இது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் சாப்டர் நீங்க வந்து கான்சனன்ட்ஸ்னா என்ன? டிஃபைன் கான்சனன்ட்ஸ் அப்டின்னா ஒரு ஃப்ரேஸ் வந்து இது வந்து எழுத தெரியணும். ஒரு சென்டென்ஸ் வந்து எழுத தெரியணும். ஓகே. கிராமலாக்னா என்ன? சொல்லு அப்டின்னா, அத நம்ம வந்து எழுத தெரியணும். அதே மாரி சாப்டர் 5ல எடுத்த உடனே டிப்தாங் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு சாப்டரும் என்ன இது அப்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலேயே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. அத உங்களுக்கு புரிஞ்சா மாரி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, சிம்பிள் கான்செப்ட்ல எழுதணும். இப்ப சாப்டர் 5ன்னு பார்க்கிறப்ப டிப்தாங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். டிப்தாங்ஸ் அப்டின்னா இந்த பேர்லயே இருக்கு பாருங்க. வவ்வல்னா ஒரே ஒரு உயிரெழுத்து. டிப்தாங்ஸ்னா 2 வவல் சவுண்ட். இதுலயே வந்து ட்ரைஃபோன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க. 3 வவ்வல் சேர்ந்தது. இது 2 வவ்வல் சேர்ந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வவ்வல் சேர்ந்தது. ஓகே. இப்ப நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்தவரைக்கும் டிப்தாங்ஸ் எத்தன இருக்குன்னு பார்த்தோம் அப்டின்னா 4 பேர் இருக்காங்க. ஓகே. 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர நம்ம வந்து 2ஆ பிரிச்சிரலாம். இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 நம்ம வந்து பார்ப்போம். ஐ. இன்னொன்னு வந்து ஓய். அந்த சவுண்ட். ஓய் சவுண்ட். டாய், பாய் அந்த சவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம், ஐஸ் அந்த சவுண்ட். ஓகே. இப்ப 2வதா வர இன்னும் 2 பேர பார்க்கலாம். அவ், அப்புறம் யூ. அவ், யூ. இத நம்ம வந்து தனித்தனியா இன்னும் பிரிச்சு பார்த்தோம் அப்டின்னா, ஐ, ஆ கூட்டல் இ 2 வவல் இருக்கு பாருங்க. ஓய், ஓ கூட்டல் ஓ கிடையாது. ஆ கூட்டல் ஒய். ஓய் அதான். ஆ கூட்டல் இ. நெக்ஸ்ட் அவ் பார்த்தோம்னா, ஆ கூட்டல் உ. யூ பார்த்தோம்னா, யு. இ கூட்டல் உ. யு, யூ. அவ், ஓய், ஐ. இது நீங்க வேகமா சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவே வரும். சரிங்களா? 2 வவ்வல்ஸ் இருக்கிறதா உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறது. இதுல இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இவங்க 2 பேர் 3 பொசிஷன். இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன்னா உங்களுக்கு தெரியும். அபவ் தி லைன், 3 பொசிஷன்னா த்ரூ தி லைன்.
ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்தும் வருவாங்க. சில வாட்டி சேர்த்து எழுதுறப்ப நம்ம வந்து பாதி தான் எழுதுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப டை அப்டின்னா, எப்படி நம்ம நார்மலா வார்த்தைகள் எழுதுவோமோ அதே மாரி தான். இட்டு கூட்டல் ஐ. இட்டு கூட்டல் ஐ. ஐ வந்திருக்கிறதால, இட்ட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதணும். டை. ஆஃப்டர் வந்திருக்கிறதால இங்க வந்து போட்டிருக்கேன். ஓகே. இப்ப ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கிறது. இல்லன்னா, ஓகே. இதே வச்சுக்குவோம். ஐ கூட்டல், இட்டு கூட்டல், ஆ கூட்டல், இம். இப்ப ஐ தான் ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவல் இதுல. ஓகேங்களா? அப்ப ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? எழுதுறோம். இதுவே டைம் அப்படின்னா, இட்டு கூட்டல், ஐ கூட்டல், இம். ஃபர்ஸ்ட் சவுண்டட் வவல் இதுல என்னது? ஐ தான். ஸோ ஐ வந்துட்டதால ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நம்ம வந்து எழுதுறோம். டைம். இட்டுக்கு அப்புறமா வந்திருக்கிறதால இங்க வவல் வைக்கிறோம். இங்க வவல் வைக்கக்கூடாது. இங்க வவல் வச்சா அது மீனிங் மாறுது பாருங்க. பிஃபோர், ஆஃப்டர்லாம் கொஞ்சம் கவனமா நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே. இதுவே வந்து சில இடத்துல இப்போ ஐ வச்சு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த ஓய் சவுண்ட் வச்சு பார்க்கலாம். இப்போ டாய். இட்டு கூட்டல் ஆய். டாய். அப்ப இந்த ஓய் சவுண்ட் வந்திருக்கிறதால ஃபர்ஸ்ட் பொசிஷன். டாய். ஓகே. இது நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலன்னு நெனைக்கிறேன். ஐ அப்டின்னா, இப்டி இப்டி சொல்லணும். ஓகே. ஒரு வி மாரி. ஓய் சவுண்ட் வந்துச்சு அப்டின்னா, 7 மாரி போடணும். அவ் வந்துச்சு அப்டின்னா, ஐ அப்படியே கவுத்து போடணும். அதே மாரி யூ வந்துச்சு அப்டின்னா, நம்ம யூ அப்படி கவுத்து போடணும். ஓகேங்களா? இது கரெக்ட்டா பார்த்துக்கணும். இப்டி எழுதணும். கரெக்ட்டா இந்த மாரி எழுதிறக்கூடாது. இந்த மாரியோ, இல்லன்னா இந்த மாரியோ இப்டி எழுதிறக்கூடாது. இப்டி எழுதுனா இது என்னது? அண்ட் தி. இப்டி எழுதுனீங்க அப்டின்னா, ஆஃப் தி அந்த மாரி ஆயிரும். ஸோ, அதனால வந்து எழுதுறத கொஞ்சம் கவனமா வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும். ஓகே. ஒரு நேர்கோடு போட்டுட்டு, இப்டி வந்து முடிக்கணும். 7 மாரி தான். ஓகேங்களா? இத கவனமா எழுதலன்னா, இதுவே வந்து நான் வவ்வல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ்டேக்ஸ் பண்ணிருவோம். மோஸ்ட்லி நம்ம வைக்க போறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சொல்றேன். ஓகே. இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 3 பொசிஷன். ஓகே. இதுதான் வந்து டிப்தாங்ஸ்ல இருக்கிறது. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஐ, ஒய் சவுண்ட் பார்த்தோம் இல்லையா? இப்ப அவ் சவுண்ட் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப கவ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்த்தை. இக்கு கூட்டல் அவ் அவ்வளோதான். அப்ப அவ் வந்திருக்கிறது. இக்க 3 பிளேஸ்ல எழுதணும். அவ். இக்குக்கு அப்புறமா வந்திருக்கு. ஸோ, அதனால இங்க நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ஓகே. அதே மாரி டியூ. யூ வச்சு ஒரு இது வந்து பார்க்கலாம். யூ. டியூ. இட்டு கூட்டல் யூ. யூ சவுண்ட் வந்திருக்கிறதால, இட்ட 3 த்ரூ தி லைன்ல எழுதிட்டு, இட்டுக்கு அப்புறமா இருக்கிறது. அதனால நம்ம வந்து இப்படி எழுதணும். டியூ அப்படின்னு சொல்லிட்டு. சேர்த்தும் எழுதலாம். இதுல சேர்த்து எழுதுற மாரியும் இருக்கும். பிரிச்சு எழுதுற மாரியும் இருக்கும். ஓகே. இந்த யூ இருக்குங்க இல்லையா? இதுக்கு வந்து நம்ம எப்பவுமே இப்படி தான் எழுதுவோம் அப்படின்னு கிடையாது. எழுதுறதுக்கு வாட்டமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சம்டைம்ஸ் வந்து இந்த மாரி கூட எழுதுவோம். ஓகே. இப்படியும் எழுதுவோம். புரியுதுங்களா? இந்த மாரி செமி சர்க்கிள் போட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எழுதுவோம். எழுதுறதுக்கு வாட்டமா இருக்கணுன்றதுக்காக. சரிங்களா? மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணோம்னா, இந்த கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் இல்லன்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ்ல எழுதுறதுக்கு. இப்படி எழுதிறக்கூடாது. ஓகே. ஜாயின்டட் டிப்தாங்ஸ் இப்படி எழுதிறக்கூடாது. ஓகே. அதுன்னு சொல்லிட்டு இப்படி எழுதக்கூடாது. அந்த ஃப்ளோலயே எப்படி போதோ, அந்த அந்த வாட்டத்திலேயே நம்ம வந்து என்ன பண்ணிறணும்னா, எழுதிடணும். சரிங்களா? இத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது ஜாயின்டட் டிப்தாங்ஸ்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரைஃபோன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? 3 பேர் சேர்ந்தது. ரொம்ப சிம்பிள். இப்போ ஐனா அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கோடு. ஆய் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோடு. யூ அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோடு. அவ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோடு. இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஒரு டிக் நம்ம வந்து போட்டுக்குவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைஃபோன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப டைரி. இத நம்ம வந்து கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த இட்டுக்கும், ஆருக்கும், சவுண்டுக்கும் நடுவுல 3 வவ்வல ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஆக்சுவலா. 3 வவ்வல். நம்ம என்ன பண்ணுவோம்? டெய்ரி அப்படின்னு சொல்லுவோம். டயரி, டயரி, ஐ, ய, ஐ, ய. ஐ சவுண்டும், ஆ சவுண்டும் சேர்ந்து நம்ம வந்து இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டயரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐ கூட ஒரு வவ்வல் வரதால, எக்ஸ்ட்ரா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாரி போடுறோம். இப்ப
இதுவுமே வந்து ஐ அது இதுல வர ஃபர்ஸ்ட் இதுவ பொறுத்து தான் இருக்கு. இப்ப ஐல ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதுவே வந்து அ டவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டவல், இட்டு, ஔவு, ஆ, இல். டவல், டவல். ஸோ, இதுல வந்துட்டதால ஔவ வச்சு தான் நம்ம வந்து எழுதணும். அந்த இட்ட. டவல். புரியுதா? இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்திருப்பாங்க. ட்ரைஃபோன்ஸ் எல்லாம் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ட்ரைஃபோன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நீங்க இந்த இந்த 2, 3 வார்த்தை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுட்டு எழுத வேண்டியது தான். சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அப்ரிவியேட்டட் டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கான்செப்ட் இருக்கு. இந்த வே சவுண்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வே எதுல வரும் அப்டின்னா, எந்த டிவிஷன்ல வரும்னா, அப்ரிவியேட் தான் நெனைக்கிறேன். ஓ! அது ஆஸ்பிரேட்டா? ஓகே, ஓகே. ஃபைன். அப்ப இது அப்ரிவியேட்டட் டபிள்யூன்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ரிவியேட்டட் டபிள்யூ. இனிஷியலா இந்த வே சவுண்ட் வந்துச்சு அப்டின்னா, நம்ம வே சவுண்ட்க்கு மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்? இத தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இப்டி வந்து இப்டி போற மாரி நம்ம வந்து எழுதுவோம். ஆனா, ஒரு சில இடத்துல இந்த மாரி ரைட் சைட்ல பார்த்தா மாரி ஒரு செமி சர்க்கிள். அதாவது லெஃப்ட் சைட பார்த்தா மாரி ஒரு செமி சர்க்கிள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் சைட பார்த்தா மாரி. இத நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, ரைட் செமி சர்க்கிள்ன்னு சொல்லுவோம். ஓகே. ரைட் செமி சர்க்கிள். ஆரம்பத்துல ஓகே. ஆரம்பத்துல இந்த வே சவுண்ட்லயே ஆரம்பிக்குதுன்னா, அதுவும் எஸ்பெஷலி கேஜிஎம்ஆர் டபிள்யூ சவுண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு வார்த்தை, இது இந்த கான்சனன்ட்ஸ் வரா மாரி ஒரு வார்த்தை ஃபாலோ ஆச்சு அப்டின்னா, நம்ம வந்து இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்டி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப வேக்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இத நம்ம வந்து இப்டியும் எழுதலாம், இப்டியும் எழுதலாம். ஆனா என்ன சொல்றாங்க, நீங்க இப்டி எழுதாதீங்க வேண்டாம். இப்டியே எழுதிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்டின்னா, அவேக்குக்கு வச்சுக்கிறாங்க. அதாவது ஸ்டார்ட்டிங்ல வவ்வல் வந்துருச்சு அப்டின்னா, நீங்க வந்து முழுசா இந்த ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் வவ்வல் வரலையா, ஜாலியா வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரைட் செமி சர்க்கிள் போட்டுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு கான்செப்ட். இந்த கேஜிஎம்ஆர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வேல ஆரம்பிச்சு கேஜிஎம்ஆர் வந்துருச்சு அப்டின்ற பட்சத்துல, நீங்க வந்து ரைட் செமி சர்க்கிள் வேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கேஜிஎம்ஆர்னா வரட்டும், வேனா வரட்டும். அதுக்கு முன்னாடி வவ்வல் வந்துருச்சுன்னா, நீ ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் போடணும் அப்டின்ற மாரி. எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா வேக்கு, அவேக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? வேக்கு, அவேக்கு. வார்ம் வீக் இது கூட வச்சுக்கலாம். வார்ம் அப்டின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ இன்னும் இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, இது இது வந்து வார்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? வார். இப்படி தானே யூஸ் பண்ணுவீங்க. வார். இதுவே அவேர்ன்னு பாருங்க. நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். இது 2த்துக்கும் ஏன் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? அவேர். ஓகே. வார், அவேர். இத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுற வார்த்தைகள். ஓகே. ஸோ வவ்வல்ஸ்லாம் இதுல குட்டி, குட்டி வவ்வல்ஸ் இருக்கும். அத நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் 5. சின்ன, சின்ன கான்செப்ட் தாங்க. போக, போக வந்து நம்ம வந்து ஒரு சாப்டர்லயே நெறைய கான்செப்ட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாவே. சாப்டர் 6 நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். 6ஓட முடிச்சுக்கலாம். இல்ல போலாமா? 6 மட்டும் பார்த்துடலாமா? உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஒரு மாரி இதுவா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே. 6 பொறுத்தவரைக்கும் இந்த சாப்டர்லருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்க. ஓகே. டைரக்ட் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஓகே. டெஃபினிஷன் கேட்கலாம் கேட்கலாம். டெஃபினிஷன் நீங்க வந்து புக்ல இருக்கிற மாரியே முடிஞ்ச அளவு எழுத ட்ரை பண்ணுங்க. டிஃபைன் ஃபேஷியோகிராஃபி அப்டின்னா என்ன? ஒரு 2, 3 வார்த்தைகள பென் லிஃப்ட் பண்ணாம ஒரு அவுட்லைன் குடுக்கிறது தான் ஃபேஷியோகிராஃபி, ஃபேஷியோகிராம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபேஷியோகிராஃபி இஸ் த ரைட்டிங் ஆஃப் 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் டுகெதர் வித்தவுட் லிஃப்டிங் தி பென். தி ரிசல்டிங் அவுட்லைன் பீயிங் கால்ட் எ ஃபேஷியோகிராம் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இது வந்து இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, தனியான ஒரு சாப்டர். ஓகே. இத வந்து பார்த்துரலாம். ஓகே. கன்ஃப்யூஸ் ஆகாது உங்களுக்கு. இப்போ ஃப்ரேசோகிராஃபி பொறுத்தவரைக்கும், அந்த வார்த்தையில வர ஃபர்ஸ்ட் இதுவ வச்சு தான் வந்து அதாவது ஒரு 2, 3 வார்த்தைகள சேர்த்து எழுதுறது. பென்னியோ இல்லன்னா பென்சிலையோ லிஃப்ட் பண்ணாத மாரி. ஓகேங்களா? அதுதான் ஃப்ரேசோகிராஃபின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பொசிஷனோ, ஃபர்ஸ்ட் வேர்ட் பொசிஷன வச்சு தான் எழுதணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. ஹவ் கேன் தே அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி எழுதலாமா? ஹவ் கேன் தே அப்படின்னா இப்படி எழுதக்கூடாது. ஹவ்வோட பொசிஷன் என்ன? ஆன் தி லைன். இப்படி தான் எழுதணும். கரெக்ட்டா? கிராமர் லாக்ஸ்ல இருக்கும்.
ஸோ அத பேஸ் பண்ணி தான் கேன், தே இப்படி சேர்த்து எழுதணும். இல்லன்னா தனித்தனியா அப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதலாம். இது வந்து தனித்தனியா எழுதுற மாரி. ஆனா ஃப்ரேசோகிராம்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, ஹவ் கேன் தே இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வார்த்தையோட பொசிஷன வச்சு தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? அதே மாரி இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தையோட பொசிஷன கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னா, ஆல்டர் பண்ணிக்கலாம். அதாவது அபோவ் தி லைன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ வித் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மோஸ்ட்லி அதாவது கிராமர் லாக் படி இப்படி தான் எழுதணும் வித்துன்றது. கரெக்ட்டுங்களா? இப்போ வித் மச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வித் மச் சைஸையும் மாத்தக்கூடாது. ஓகே. வித் மச் அப்படின்னா இப்படி நம்ம வந்து எழுதுறோம். வித் விச் அப்படின்னா, வித் விச் ஆங்கிலத்திலேயே நிறுத்திடணும். வித் ஈச் அப்படின்னா, இப்படி போட்டு லென்த் பண்ணிறக்கூடாது. துருதி நிலையில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த அந்த வித்தைய கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கணும். பொசிஷன் எழுதுறது. ஒண்ணு வந்து பாருங்க வித் மச்னா மேல எழுதியிருக்கேன். வித் விச் அப்படின்னா இங்க எழுதியிருக்கேன். வித் ஈச் அப்படின்னா இங்க எழுதியிருக்கேன். ஓகே. இந்த மாரி டபுள் பண்ணிறக்கூடாது. ஈச் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, வித்த நான் இங்க எழுதிட்டு, ஈச்சுக்கு நான் டபுள் பண்ணிட்டீங்கன்னா, அது வேற மாரி ஆயிரும். சரிங்களா? அந்த மாரி எழுதக்கூடாது. அது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஜாயினிங் எழுதுறப்ப, ஓகே. கே கூடயோ, இல்லன்னா வந்து எம் கூடயோ, எல் கூடயோ இந்த ஐய சேர்த்து எழுதுறப்ப, இப்படி எழுதக்கூடாது. அதே மாரி இப்படி எழுதக்கூடாது. இப்ப ஐ போட்டுட்டு இந்த மாரி எழுதுறது. ஐ போட்டு வரவே வராது தனியா. அதே மாரி இப்படி எழுதக்கூடாது. சேர்த்து எழுதுறப்ப. இப்ப ஐ கேன் அப்படின்னா, ஐ கேன், ஐ எம், ஐ வில் இப்படி தான் வந்து கொஞ்சம் கட் ஆகும் இந்த இடத்துல. சரிங்களா? இது உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹி, இந்த எச் இருக்குங்க இல்லையா? மோஸ்ட்லி நம்ம ஹீனா இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா, ஃப்ரேசோகிராஃபில நடுவுல சேர்ந்து வரப்ப, இந்த மாரி ஒரு சின்னதா ஒரு டிக் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட்டிங்ல வந்துச்சுன்னா ஓகே. ஸ்டார்ட்டிங்லயோ இல்லன்னா தனியா இருக்கிறப்ப, நம்ம வந்து இந்த ஹி வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே நடுவுல வருதுன்ற பட்சத்தில நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு, இப்ப ஹி மே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, ஹி மே இப்படி யூஸ் பண்ணுவோம். இதுவே இஃப் ஹி மே அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப, இஃப் ஹி மே இப்படி எழுதக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இஃப் ஹி மே இப்படி நம்ம வந்து என்ன பண்ணா எழுதணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட்ட பார்த்துக்கணும். டிக் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க இத. ஓகேங்களா? டிக் ஹெச். இன்னும் 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இஃப் தே வேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில, இஃப் தே வேர் அதே மாரி வேர்க்குமே சில இடத்துல என்ன பண்ணுவோம்னா, இப்போ எப்படி ஹெச்சுக்கு வந்து இப்படி யூஸ் பண்றோம். அப்புறம் டிக் யூஸ் பண்றோமோ, அதே மாரி வேர்க்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்படி யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அது இடத்துக்கு ஏத்த மாரி பார்ப்போம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல தே வேர் அப்படின்னா, தே சேர்த்து எழுதி இப்படி எழுதக்கூடாது. தே வேர்ன்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப, தே வேர் இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். அதே மாரி யூ வேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப, நம்ம இப்படி எழுதணும். இது தே வேர், இது யூ வேர். புரியுதுங்களா? இப்ப இந்த ஹீயும், தேவையும் 2த்தையும் வேரையும் சேர்த்து எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்போ இஃப், தே, வேர் இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிச்சோம்னா, கொஞ்சம் மாரி கடுப்பா இருக்கும். புரியாத மாரி இருக்கும். அப்படியே ஃப்ளோல எழுதுறப்ப வந்துரும் இதெல்லாம். இஃப், தே, வேர். நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்னா, இஃப், தே, வேர் இப்படிலாம் எழுத மாட்டோம். நம்மளுக்கே எழுத வராது. ஓகேங்களா? இந்த மாரி எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாரி இஃப், ஹி, வேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப, இஃப் போட்டு, ஹி போட்டு இப்படி எழுதக்கூடாது. இஃப், ஹி, வேர் இந்த மாரி வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம். சரிங்களா? நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும். அதனால ஜஸ்ட் நம்ம எழுதுனாலே தெரிஞ்சிரும். இந்த மாரி எழுத மாட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாரி எழுத மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். அதே மாரி ஹிம், ஓகே. ஹிம் வந்து பார்த்தீங்கன்னா, வவ்வல் வைக்கணும் இதுக்கு. இப்ப நம்ம இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இத நம்ம நார்மலா பார்த்தோம்னா, ஐ ஆம் அப்படி தான் படிப்போம். ஆனா, இப்படி ஒரு இடத்துல புள்ளி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆஃப் ஹிம். சரிங்களா? இதுவே இப்படி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா, டூ மீ அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி நம்ம வந்து படிப்போம். அதுவே இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா, டூ ஹிம். ஹிம்முக்கு புள்ளி வைக்கணும். அத தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா? அதே மாரி நம்ம மோஸ்ட்லி இந்த தி கான்செப்ட் இருக்குங்க இல்லையா? திக்கு வந்து டாட் தான் வைப்போம். இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது டாட் தான். இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். கிராமர் பார்த்திருப்போம். ஆனா, இப்ப புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, டிக் தின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்க? ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. எப்படி டிக் ஹெச் இருக்கோ, அதே மாரி டிக் தி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் தி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எழுதிட்டு இருப்போம் அப்படின்னா, ஆஃப் தின்னு எழுதிட்டு இருப்போம். இதுக்கப்புறம் அப்படி எழுதாதீங்க. ஆஃப் போட்டு அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அதே மாரி டூ தி. டூ தி இப்படி எழுதிட்டு இருப்போம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல எந்த பக்கம் எழுதிட்டு இருக்கோமோ, இது மாரி ஒரு சின்னதா டிக். ஓகே. எங்கெங்கெல்லாம் வந்து டவுன்வர்டா எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆஃப் தி டவுன்வர்டா எழுதுவோம். அண்ட் தி டவுன்வர்டா எழுதுவோம். ஷுட் தி ஷுட் தி பார்த்தது கிடையாது. ஷுட் தி, வித் தி, அப்புறம் பை தி, அதுக்கப்புறமா இஃப் தி, அப்புறம் ஹேவ் தி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் புக்ல குடுத்துருக்காங்க. இதெல்லாம் டவுன்வர்டா எழுதுறோம். அப்வர்ட் அவைனுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சிலது வந்து எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராமர்லாக்ல இப்படி போட்டா பியாண்ட், அதுல பியாண்ட் தி. அதுக்கப்புறமா வாட் தி. வாட் தினா நம்ம இப்படி எழுதக்கூடாது. அப்வர்டா எழுதணும். இப்படி யாருனா எழுதிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. அப்வ அப்வர்டா எழுதணும். வாட் தி. ஹவ் தி. இப்படி எழுதக்கூடாது. டவுன்வர்டா எழுதக்கூடாது. ஹவ் தி. இப்படி நம்ம வந்து என்ன பண்ணா எழுதணும். அதே மாரி அட் தி. அட்டு போட்டு இப்படி எழுதக்கூடாது. ஓகே. அட் தி. இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணா எழுதணும். அதே மாரி விச் தி. ஓகேங்களா? அதே மாரி வாஸ் தி. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு 2 மிஸ் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஆன் தி, பட் தி. இது ஏன் தனியா எழுதி காட்டுறேன்னா, இப்ப ஆன்னா நம்ம வந்து இப்படி எழுதுவோம். பட்ன்னா நம்ம வந்து கிராமர் படி இப்படி எழுதுவோம். இப்ப ஆன் தி வந்து இப்படி நேரா எழுதி, இப்படி எழுதணும்னா, இது ஐ மாரி இல்ல. ஐ மாரி இருக்கு பாருங்க. ஓகே. அதனால தான் இந்த அதே மாரி பட் தி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளேஸ்ல இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இது என்னன்னே தெரியல ஆக்சுவலா. ஓகே. எந்த ஒரு இதுவுமே வந்து வரல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக, ஆன் தியும், பட் தியும் கொஞ்சம் சாய்ச்சு எழுதியிருப்பாங்க. இப்படி கொஞ்சம் சாய்ச்சு எழுதியிருப்பாங்க. நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? இதுதான் ஆன் தி, பட் தி. ஃப்ரேசோகிராஃபி பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட்டு வார்த்தை எந்த பொசிஷன் ஆக்குபை பண்ணுதோ, அத வச்சு சேர்த்து வந்து எழுதணும். அதே மாரி ஜாயின் பண்ணி எழுதுறப்ப, அந்த ஐய வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. அதே மாரி ஹி தனியா வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டோப்ஸ். நடுவுல வந்துச்சுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, டிக் தி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாரி வேர். வேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா எழுதுறப்ப இந்த வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல இந்த வேர் சவுண்ட் போட்டு அதுல ஒரு ஆர் யூஸ் பண்ணுவோம். இத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஹிம் வந்துச்சுன்னா வவ்வல் வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி தி கான்செப்ட்ல பார்க்கிறப்ப அப்வர்ட் தி, டவுன்வர்ட் தின்னு இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன் எழுதணும். ஆன் திக்கும், பட் திக்கும் வந்து கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் சாய்ச்சு நம்ம வந்து என்ன பண்றோம்னா எழுதுறோம். அதே மாரி ஃப்ரேசஸ் குடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 28ல குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கிராமர்லாக்ஸ் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தேங்க், திங்க் அந்த கிராமர்லாக்ஸ். ஸோ ஒரு சாப்டர் முடியிறப்ப அந்த சம்மரின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான டெஃபினிஷன்ஸ்லாம் குடுத்திருப்பாங்க. அந்த சாப்டரோட சுருக்கம் வந்து அதுல இருக்கும். சரிங்களா? அத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே வந்து போதுமானது. 6 சாப்டர் பார்த்திருக்கோம். ஓகே.